ஸோ ஒரு ஸ்கூல் வேன் மேல இந்த ட்ரெயின் போய் மோதுது. இது முழுக்க முழுக்க வந்து அந்த கேட் கீப்பரோட அலட்சியம்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு. அவன் தான் திறந்து வச்சான், இல்ல பப்ளிக்ல சண்டை போட்டு திறக்க வச்சானுங்க அப்படிங்கிறது போல ஆளுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் தவறு நடந்திருந்தால் என்னதான் நடந்திருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, 100 பேர் ஒன்று அருவாளாலே வெட்ட வந்தாலும் சரி, நீ கேட்டை திறந்துருக்க கூடாது. இந்த பகுதியில் சப்பை அமைப்பதற்கு எங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுங்க, நாங்கள் ஃபண்டு இவ்வளோ ரூபா ஒதுக்கிட்டோம், நீங்கள் நிலத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் சப்பையை போட்டுருவோம் அப்படின்னு தெற்கு ரயில்வே கடிதம் எழுதியும் அரசாங்கமும் கண்டுக்கல, மாவட்ட ஆட்சியரும் கண்டுக்கல. தெற்கு ரயில்வே கொடுத்த அப்ளிகேஷன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத இந்த உருப்படாத கேடுகட்ட கேவலமான திமுக அரசாங்கம் தான் காரணம். புட்டலூர்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி வரணும். அந்த கேட்டை போட்டுட்டா திரும்ப கேட்டை திறக்கிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். மாநில அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அங்க உள்ள எம்எல்ஏ என்ன பண்றான், அங்க உள்ள உள்ளாட்சி பிரதிநிதி என்ன பண்றான், எல்லாம் கமிஷனை வாங்கிக்கிட்டு சொரண்டி ஊரை கூட்டி உலையில அடிச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. சப்வே கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணல, சப்வே போறதுக்கான முயற்சியே பண்ணல. மாநில அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. மாநில அரசாங்கம் தூங்குது. அங்க ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க, அந்த ஊருக்குன்னு ஒரு பேரூராட்சி மன்ற சிற்றூராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க, அந்த ஊருக்குன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காருல்ல, அந்த ஊருக்குன்னு ஒரு விஓ இருக்காருல்ல, அந்த ஊருக்குன்னு ஒரு தாசில்தார் இருக்காருல்ல, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க. இதே போல ஆயிரக்கணக்கான ரயில்வே கேட்டுகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதை ரயில்வே கேட்டுகளை மூடுவதற்கும் சப்பை அமைப்பதற்கும் பாலம் அமைப்பதற்கும் இந்த உருப்படாத கையாலாகாத திமுக அரசு என்ன செய்யும்? மாநில மக்கள் தானே கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வேதனை பட்டு இருக்கான். அவன் தானே உனக்கு ஓட்டு போட்டான், அவன் தானே உன் வார்டு கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டான், அவன் தானே உன் ஒன்றிய கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டான், அவன் தானே உன் மாவட்ட கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டான், உன் எம்பிக்கு ஓட்டு போட்டான். 40க்கு 40 ஜெயிச்சிட்டோன்னு பெருமை பத்திக்கிறீங்களே, அந்த எம்பி என்ன பண்றான்? பாராளுமன்றத்தில் பேசியிருக்கானா? சார், இப்போ வந்து இன்னொரு பரபரப்பான ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ரயில்வே விபத்து தான். ஸோ ஒரு ஸ்கூல் வேன் மேல இந்த ட்ரெயின் போய் மோதுது. இது முழுக்க முழுக்க வந்து அந்த கேட் கீப்பரோட அலட்சியம்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களோட பொதுவான ஒரு இதுதான், அது கேர்லெஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்மளே கூட டக்குன்னு வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி 2 வீலர் எடுத்துட்டு போறது, அது மாதிரி ஸ்கூல் டிரைவர் அவருமே வந்து போயிருக்காரு. இந்த விஷயம் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இந்த ஆள் இல்லாத ரயில்வே லெவல் கிராசிங், ஆள் இருக்கிற ரயில்வே லெவல் கிராசிங் கிட்டத்தட்ட தேசம் முழுவதும் 40,000க்கு மேற்பட்ட இந்த லெவல் கிராசிங்கள் இருந்துச்சு 2014க்கு முன்னாடி. திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த லெவல் கிராசிங்கெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி அதற்கென்று வருடம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி, ரயில்வே பட்ஜெட் மூலியமாக நிதி ஒதுக்கி, அதன் மூலியமாக கிட்டத்தட்ட வருடத்திற்கு 2000 லெவல் கிராசிங் கேட்டுகளை மூடி, பாலம் அமைக்கக்கூடிய இடத்தில் பாலம் அமைத்து, சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய சப்பே போடக்கூடிய இடத்துல சப்பே போட்டு இதையெல்லாம் சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேசம் முழுவதும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இது வந்து மக்களுக்கு தெரியணும். இது சம்பந்தம் 70 ஆண்டுகளாக எந்த அரசாங்கமும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. மோடி அரசாங்கம் தான் இதை இதுக்கு ஒரு முன்முயற்சி எடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். 3 பிஞ்சுகள், டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பான், இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிருப்பான், கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பான், அரசியல்வாதி ஆகணும்னு நினைச்சிருப்பான். 2 பேர் அதுல ஸ்பாட் அவுட் வேற. அவங்க 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. 3 பேரையும் பிள்ளைங்களை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும், ஆசையா பிள்ளைங்களை வளர்த்து காலமுறை ஏந்திரிக்க வச்சு, அதுங்களை குளிப்பாட்டி தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு சாப்பாடு ஊட்டி சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பி புள்ள 4 மணிக்கு வந்துடும் நினைச்ச பேரண்ட்ஸுக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் பிணமாக அந்த குழந்தைகள் கையில் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வலி வேதனை அதை தீர்க்க முடியாத, என்னதான் சொன்னாலும் அதுக்கு தீர்வே கிடையாது. முதலில் அவர்கள் மன அமைதி அடைய ஆண்டவனை வேண்டுகிறேன்.
இதில் என்ன பிரச்சனைனா, அந்த கேட் கீப்பர் வந்து ஹிந்தி பேசினான், அவன் தமிழன் இல்லை அப்படின்னு ஒரு ஹிந்தி தமிழன் பிரச்சனையை உருவாக்குறானுவோ. அவன் தான் திறந்து வச்சான், இல்லை பப்ளிக்லாம் சண்டை போட்டு திறக்க வச்சானுங்க அப்படிங்கிறது போல ஆளுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் தவறு நடந்திருந்தால், என்னதான் நடந்திருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, 100 பேர் ஒன்று அருவாளாலே வெட்ட வந்தாலும் சரி, நீ கேட்டை திறந்துருக்க கூடாது. இன்னொரு சேனலில் பேசுகிற போதே சொன்னேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நேம் மட்டும் ஜனாதிபதி பக்ருதீன் அலின்னு நினைக்கிறேன். ஜனாதிபதியாக இருக்கிறப்போ ஒரு ரோட்டில் போகிறாரு, கேட்டு போடுறாங்க, அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஓடி போய் ஜனாதிபதி வந்திருக்காங்க, கேட்டை துறக்க கிராஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என் அதிகாரிட்டேருந்து எனக்கு உத்தரவு வராமல் கேட்டை திறக்க முடியாதுன்னு இருந்தாலும் அந்த கேட் கீப்பர் ட்ரெயின் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம், கேட்டை திறந்ததுக்கு அப்புறம் ஜனாதிபதி அந்த பாதையை கடந்து சென்று அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டு பாராட்டிட்டு போனதாக ஒரு 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 காங்கிரஸ் தலைவர் பேசி நான் கேட்டுக்கிறேன். அந்த கேட் கீப்பர் இப்படி தான் இருந்திருக்கணும். மக்கள் சண்டை போடுறாங்க, வம்பு வளர்த்தாங்க, தகராறு பண்ணாங்க, அடித்தாங்க, வெட்டுனாங்க, குத்துனாங்கிறதுக்காக கேட்டை நீ எதற்காகவும் திறந்துருக்கக்கூடாது. உன் அதிகாரிட்டேருந்து ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு, நீ கேட்டை திறந்து வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த கேட்டுக்கு மூட்டி தான் இருக்கணும். இது கேட் கீப்பர் செய்தது மாபெரும் தவறு. அவரை தூக்கில் கூட போடலாம், அதை பற்றி எனக்கு இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முக்கியமான விஷயம்னா, தென்னக ரயில்வே தமிழக அரசுக்கும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருக்கும் 3 மாதத்துக்கு முன்னாடியே கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த பகுதியில் சப்பே அமைப்பதற்கு எங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுங்க, நாங்கள் ஃபண்டு இவ்வளோ ரூபா ஒதுக்கிட்டோம், நீங்கள் நிலத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் சப்பையை போட்டுருவோம் அப்படின்னு தெற்கு ரயில்வே கடிதம் எழுதியும் அரசாங்கமும் கண்டுக்கல, மாவட்ட ஆட்சியரும் கண்டுக்கல. அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை கொண்டு சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த முன்முயற்சியும் எடுக்கல. அங்க சப்பே போடப்பட்டிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது. 2 ஆண்டுகளாக அந்த தெற்கு ரயில்வே கொடுத்த அப்ளிகேஷன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத இந்த உருப்படாத கேடுகட்ட கேவலமான திமுக அரசாங்கம் தான் காரணம். அவன் ஃபண்டு ஒதுக்கிட்டான். மோடி அரசாங்கத்தின் அதுக்கு ஒரு திட்டத்துக்கு பேர் கூட வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தின்படி ஃபண்டு வந்துருச்சு இந்த சப்பே இங்க கட்டுறதுக்கு. அதற்கு நிலம் மாநில அரசு தான் கொடுக்கணும். ஏன்னா ரயில்வே ட்ராக் இருக்கிறது, ட்ராக்கு இந்தாண்ட 3 அடி இருக்கும், ட்ராக் இந்தாண்ட 3 அடி இருக்கும். இந்த பகுதி ரயில்வேக்கு சொந்தமானது. அதுக்கு அந்தாண்ட உள்ள ரோடு 6 கிலோமீட்டர், இந்தாண்ட உள்ள ரோடு 6 கிலோமீட்டர் இருந்தால் தான் சப்பே போட்டு கனெக்ட் பண்ண முடியும். அந்த இடம் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, மாநில அரசு தான் கொடுக்கணும். உன்கிட்ட காசு கேட்கலையா? காசு மத்திய அரசாங்கம் தருது. நீ இடத்த கொடுத்துருந்தாங்க, சப்பே போட்டுக்கலாம்ல. சப்பே போட்டு இந்த உயிரிழப்பு நடந்திருக்காதுல்ல. கேட் கீப்பர் ஹிந்திக்காரனா இருந்தா, மற்ற மலையாளத்தானா இருந்தா, ஹிந்திக்காரனா இருந்தா, வெஸ்ட் பெங்கால்காரனா இருந்தா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்கே கேட் கீப்பரே தேவையில்ல. ட்ரெயின் பாட்டுக்கே மேலே போகுது, பஸ் பாட்டுக்கே கீழே போகுது. மாணவ செல்வங்கள் செத்துருக்காதுல. அந்த 3 பேரை கொலை செய்தது தமிழக அரசு குற்றம் சாட்டுறமா. இன்னொரு உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், புட்டலூர்னு ஒரு ஊர் இருக்கு. புட்டலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு அங்காளம்மன் கோவில் இருக்கு. அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும், வெள்ளி செவ்வாய் அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும்னு, குழந்தை பாக்கியம் 11 வாரத்தில் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. அதே போல கிடைக்குது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50லேருந்து 60 வளைகாப்பு அந்த கோயிலில் நடக்கும். 50லேருந்து 60 வளைகாப்பு நடக்கும். அஷ்டமி பார்க்க மாட்டான், நவமி பார்க்க மாட்டான், எதுவும் பார்க்க மாட்டான். டெய்லி நடக்கும் அங்கே வளைகாப்பு. ஆனா வெள்ளி சனி ஞாயிறு போனீங்கன்னா கூட்டம் ட்ரிபிளா போயிடும். ஏன்னா சாதாரண சாமி கும்பிட வர ஆரம்பிப்பான். அவன்லாம் பக்கத்துல உள்ள ஒரு ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி வரணும். அந்த கேட்டை போட்டுட்டா திரும்ப கேட்டை திறக்கிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் நிற்கணும். மாநில அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அங்க உள்ள எம்எல்ஏ என்ன பண்றான்? அங்க உள்ள உள்ளாட்சி பிரதிநிதி என்ன பண்றான்? எல்லாம் கமிஷனை வாங்கிக்கிட்டு சொரண்டி ஊரை கூட்டு உலையில அடிச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. மத்திய அரசாங்கத்தை கோரிக்கை வைக்க மாட்டாங்க. உன் பேரூராட்சியில், கிராம ஊராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, ஒன்றிய கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, மாவட்ட கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த கேட்டோட டிராபிக் கிளியர் ஆகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடும். அதுக்குள்ள திரும்பவும் கேட்டை போட்டுருவோம்.
எலக்ட்ரிக் ட்ரெயின் போகும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகும், இப்போ நார்த் இந்தியா போகிற ட்ரெயின் ஃபுல்லாக போகும், ஹைதராபாத் போகிற ட்ரெயின் ஃபுல்லாக போகும். பயங்கர பிஸியாக இருக்கும் அந்த ட்ராக். கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு நான் போக ஆரம்பிச்சா 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமும் இந்த தொந்தரவு இருக்கு. சப்வே கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணல, சப்வே போறதுக்கான முயற்சியே பண்ணல. மாநில அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. மாநில அரசாங்கம் தூங்குது, அங்க ஒரு பிரசிடென்ட் இருக்கானே, அந்த ஊருக்குன்னு ஒரு பேரூராட்சி மன்ற சிற்றூராட்சி மன்ற தலைவர் இருக்கானே, கிராம ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கானே, அந்த ஊருக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கானே, அந்த ஊருக்கு ஒன்றிய கவுன்சிலர் இருக்கானே, அந்த ஊருக்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர் இருக்கானே, அந்த ஊருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காருல்ல, அந்த ஊருக்கு ஒரு விஓ இருக்காருல்ல, அந்த ஊருக்கு ஒரு தாசில்தார் இருக்காருல்ல, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னத்த பிடிங்கிட்டு இருக்கானுங்க. அவங்களும் சேர்ந்து அந்த கியூல நிக்கிறானுங்க. மக்கள் பாதிப்புள்ளாகிறாங்கம்மா. இப்ப என்ன நடக்கும்? வளைகாப்பு நடக்குது. வளைகாப்பில் கலந்துக்க போகணும். 20 நிமிஷம் கேட்டு போட்டிருக்கு. ட்ரெயின் வர்றதுக்குள்ள ஓடி போயிடுன்னு ஒருத்தன் கிராஸ் பண்ண அடிபட்டு செத்து விட்டா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க கிராஸ் பண்ணி கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஓடிவிட்டா அடிபட்டா. அதான் சொன்ன மாதிரி 40 நிமிஷம்ன்றது எல்லாருமே அந்த பொறுமையை கடைப்பிடிக்க மாட்டாங்க. 20 நிமிஷம் 20 நிமிஷம் இப்படி நிற்கணுமா? ஸ்கூலுக்கு போகிறவன் இருப்பான், ஹாஸ்பிட்டல் போகிறவன் இருப்பான், கோயிலுக்கு போகிறவன் இருப்பான், பிள்ளைய பார்க்க போகிறவன் இருப்பான், பாட்டியை பார்க்க போகிறப்பான், எமர்ஜென்சிக்கு போனவன் இருப்பான், அர்ஜென்ட்டாக டாய்லெட் போகிறவங்க கூட நிற்பாமாங்க. கேட்டு தாண்டி போனால் வீடு இருக்கும், வீட்டுக்கு போனால் டாய்லெட் போனாலும் ஒருத்தர் நிற்பான். கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்றுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எனக்கே 10 வருஷமா தெரியுது. மெயின் லைன் அது. சென்ட்ரல்ல இருந்து போற அத்தனை ட்ரெயின் அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி தான் போகணும். 6 நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வரும். அப்போ 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு ஒருத்தர் கேட்டு திறக்கப்படும். 5 நிமிஷம் தான் கேட்டு திறக்கப்படும். இவனை டிராபிக்ல அடிச்சு ஒட்டச்சு போயிட்டு வர்றதுக்குள்ளே திரும்ப கேட்ட போட்டுருவான், திரும்ப நிக்கணும். இந்த மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? மத்திய அரசுக்கு எழுதி கேட்க வேண்டியதானே? இதை போல இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்கு, இவ்வளோ மக்கள் இந்த கேட்டுக்கு இந்த பக்கம் வசிக்கிறாங்க, இவ்வளோ மக்கள் இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் வசிக்கிறாங்க, இங்கே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்கு, இந்த கோயிலுக்கு இந்த பகுதியிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க, இதெல்லாம் பஞ்சாயத்து இருக்குது, இமீடியட்டாக இங்கே ஒரு சப்வே அமைக்கணும், நீங்கள் நிதி ஒதுக்குங்க, நாங்கள் இடத்த ஆக்குபை பண்ணி தரோம், அங்கே ஒரு சப்வே கட்டிட்டீங்கன்னா பக்தர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தொழில் செய்வர்களுக்கும் எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை கேட்டு பெற்றிருக்க அந்த அரசாங்கம். இதே போல் ஆயிரக்கணக்கான ரயில்வே கேட்டுகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதை ரயில்வே கேட்டுகளை மூடுவதற்கும் சப்வே அமைப்பதற்கும் பாலம் அமைப்பதற்கும் இந்த உருப்படாத கையாலாகாத திமுக அரசு என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தையும் ரயில்வே துறையும் குறை சொல்லி மொழி பிரச்சனையை தூண்டிவிட்டு அரசியல் செய்யக்கூடிய நாதாரிகளுக்கு இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நான் புட்டலூர்னு தெளிவா சொல்லிதானே பேசுறேன். போய் பார்க்க சொல்லுங்க, அங்க உள்ள வார்டு கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்கான். என் கேள்வியாதான். சொன்ன மாதிரி இப்ப இந்த ரயில்வே விபத்து நடந்த பிறகுதான் இந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்றீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய எப்படி சொல்ல அந்தந்த ஊர்ல வந்து டிராவல் பண்றவங்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். லைக் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் தான் நிறைய ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாமா, இது எத்தனை வருஷமா இன்னைக்கு நேத்திக்கா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் அதுக்கான ஒரு மத்திய அரசாங்கம் வந்து இப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஃபண்ட் ஒதுக்கி வருஷத்துக்கு 2000 ரயில்வே கேட்ட மூடிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட பணத்தை கேட்டு வாங்கி நீ வேலை செய்யறதுக்கு உனக்கான துப்பு இல்ல, தெம்பு இல்ல. பொழுதே அன்னைக்கு மத்திய அரசாங்கம் 29 பைசா கொடுக்குது, மத்திய அரசாங்கம் நம்ம ₹1 கொட்டா 29, பொழுதே அன்னைக்கு உரண்டை இழுத்துக்கிட்டே இருந்தா, உரண்டை இழுக்கிறது மாதிரி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் செய்துதான் அரசியல் இருந்தா நீ எப்படி தமிழக மக்களுக்கு நன்மை செய்வ? அதற்கான உன் புத்தி எப்படி வேலை செய்யும்? என்னன்னா திட்டங்கள் இருக்கு மத்திய அரசாங்கத்துல, அந்த திட்டங்களை பெற்று நம்ம தமிழக மக்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறை என்ன, அதற்கான நெறிமுறைகள் என்னன்னு இதை பத்தி சிந்திச்சு இதற்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்க இல்லையே. மத்திய அரசாங்கத்தை பொழுது நீங்க குறை சொல்லணும். பிஜேபி உள்ள வந்துடும் சிறுபான்மையிட்ட காலில் விழுந்து ஓட்டு பிச்சை எடுக்கணும். இந்த அரசியலை மட்டுமே செஞ்சுதான் மக்கள் பணிகளை எப்ப செய்ய போறாங்க, எப்ப இதை போல ரயில்வே கேட்டுகளை மூட போறாங்க? எல்லாத்தையும் ரயில்வே அமைச்சர் பார்க்க முடியாதுமா. ரயில்வேங்கிறது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், உலகத்திலேயே மிகப்பெரிய நெட்வொர்க் ரயில்வே, இந்தியன் நெட்வொர்க். அப்ப அந்த மாநில அரசாங்கம் தான் இனிஷியேட்டிவ் பண்ணணும். செய்யலையே. மாநில மக்கள் தானே கிராஸ் பண்ணிட்டு இருக்கான், வேதனைப்பட்டு இருக்கான். அவன் தானே உனக்கு ஓட்டு போட்டான், அவன் தானே உன் வார்டு கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டான், அவன் தானே உன் ஒன்றிய கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டான், அவன் தானே உன் மாவட்ட கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டான், உன் எம்பிக்கு ஓட்டு போட்டான். 40க்கு 40 ஜெயிச்சிட்டோன்னு பெருமை பத்திக்கிறீங்களே, அந்த எம்பி என்ன பண்றான்? பாராளுமன்றத்தில் பேசியிருக்கானா? அந்த தொகுதி எம்பி அநேகமா டிஆர் பாலா இருப்பார் நம்புறேன், சப்ஜெக்ட் கரெக்ஷன்.
பாராளுமன்றத்துக்கு என்ன எதுக்கு போறாரு? டீ போண்டா சாப்பிடறதுக்கு போறாரா? பாராளுமன்றத்தில் அந்த பிரச்சனை எழுப்பியிருக்காரா? அந்த பகுதி திமுகவுடைய நகர செயலாளரோ கிராம செயலாளரோ போய் மனு கொடுத்து இதை போய் பேசுங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? ஒரு பயிலும் செய்ய மாட்டாமா? எல்லாரும் வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம், எப்படி கொள்ளை அடிக்கலாம், மக்கள் நாசமாய் போகட்டும். PS வீரப்பா சொன்னார்ல, நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்னார்ல, அந்த மனநிலையில தான் ஒட்டுமொத்த திமுகவும் இருக்கு, ஒட்டுமொத்த திமுக அரசாங்கம் இருக்கு. இந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்ய மாட்டார்கள். இந்த நாட்டு மக்கள் திருந்த வேண்டும். உங்கள் சேனல் மூலியமா தமிழக மக்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அப்பா ஓட்டு போட்டாருன்னு ஓட்டு போட்டீங்க திமுகவுக்கு, தாத்தா ஓட்டு போட்டாருன்னு ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கட்சி பார்த்து ஓட்டு போட்டேன்னு ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க, ஜாதி பார்த்து ஓட்டு போட்டேன்னு ஓட்டு போட்டு இருந்தீங்க. இந்த ஒரு தேர்தலில் உங்கள் மதம் பார்த்து ஓட்டு போடுங்க. உங்கள் மதம் காக்க ஓட்டு போடுங்க. உங்கள் இறை நம்பிக்கை சார்ந்து ஓட்டு போடுங்கள். அதற்கு யார் உறுதுணையாக இருப்பார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். ஹிந்துவாக இந்த ஒரு முறை வாக்களியுங்கள் என்று உங்க சேனல் மூலமா தமிழகத்தில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான ஹிந்துக்களுக்கு இருகரம் குப்பி வேண்டுகோளை வைக்கிறோம்.